ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பத்திரப்பதிவுத்துறை தலைவர் ஒரு அதிரடியான தகவலை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. இதை பற்றி நம்ம எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் இப்போ சொத்து வாங்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் ரெடி கேஷாக வச்சு வாங்குறதில்ல. ஒரு சில பேர் வாங்குவாங்க. பட் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோன் அமௌண்ட் போட்டு தான் அந்த சொத்து வந்து வாங்குகிறோம். ஸோ அதனால் யாரெல்லாம் லோன் எடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது சம்மந்தமான செய்தி வெளியீடு எண் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. 588 வெளியிட்ட நாள் 27/8/2026. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. பதிவுத்துறையில் தற்போது எங்கிருந்தும் பதிவு திட்டத்தின் கீழ் வருகையில்லா ஆவணப்பதிவு ப்ரெசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலம் குறிப்பிட்ட வகை ஆவணங்களுடன் உரிமை ஆவணங்களின் ஒப்படைப்பு MODT அப்படின்னு சொல்லுவோம் மற்றும் அடமான ஆவணங்களும் இணைய வழியில் பதிவு செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு அலுவலகங்களுக்கு நேரில் வர வேண்டிய தேவை குறைத்து பதிவு நடைமுறையை எளிமைப்படுத்தவும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஸோ ஏற்கனவே இந்த எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே இப்போது நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து இந்த விற்பனை ஆவணம் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போது இந்த ப்ரெசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட ஒரு சில குறிப்பிட்ட வகை ஆவணங்களோட இந்த MODT மற்றும் அடமான ஆவணங்கள் இது ரெண்டுமே வந்து இணைய வழியில் பதிவு செய்யக்கூடிய நடைமுறை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது கூடுதல் அட்வான்டேஜஸ். இதுக்காக நம்ம சார்பதிவு அலுவலகத்துக்கு போக தேவையில்லை. மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒரே சொத்தின் மீது பல்வேறு கடன்கள் பெறப்பட்டு மோசடியாக பல்வேறு அடமான ஆவணங்கள் பதிவு செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் அரசு கடிதம் எண் 114 நாள் 12/8/2026 மூலம், அதாவது பில்லங்கச் சான்றிதழில் அடமான ஆவணப்பதிவு விவரம் பிரதிபலித்துள்ளதை உறுதி செய்த பின்னரே கடன் தொகையை விடுவிக்குமாறு மாநில அளவிலான வங்கியாளர் குழு மூலம் மாநிலத்தில் செயல்படும் அனைத்து வங்கிகளுக்கும் அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இப்போ ஒரு சொத்தை வச்சு அது மேலே வந்து பல்வேறு இடத்துல கடன்கள் வாங்கிடுறாங்க. ஸோ இது போன்ற மோசடி வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த அரசு கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் 12 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வில்லங்க சான்றிதழ் நம்ம ஈஸி வந்து டவுன்லோட் பண்ணி பேங்க்கு கொடுப்போம். அந்த ஈஸியில் அந்த அடமான ஆவணத்தினுடைய விவரம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா, அடமான ஆவணத்தினுடைய டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஈஸியில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சம்மந்தப்பட்ட வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் அந்த வாடிக்கையாளருக்கு கடன் தொகையை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பதிவுத்துறை தலைவர் அனைத்து வங்கியாளர் குழு அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஜஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கான ஈசி டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம், அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போது அந்த ஈசியில் இந்த சொத்து அடமானத்தில் இருக்குது அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ தான் வந்து அந்த கடன் தொகையை விடுவிப்பாங்க. ஸோ இது போன்ற ஒரு நடைமுறையை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது இந்த நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா, இந்த TN ரெஜினெட் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனோம்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போனோம்னா என்னென்ன ஆவணம் எல்லாம் நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு கீழே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. விற்பனை ஆவணம், கிரைய ஆவணம், அடமான ஆவணம், ஈடு ஆவணம், அதே மாதிரி ஒத்தி சுவாதீனத்துடன் கூடிய ஆவணம், உரிமை ஆவணங்களின் ஒப்படைப்பு ஆவணம் அதான் MODT, கிரைய உடன்படிக்கை ஆவணம், குத்தகை ஆவணம், சுவாதீனத்துடன் மேல் அடமான ஆவணம், பொறுப்பு ஆவணம், ட்ரஸ்ட் ஆவணம். ஸோ இந்த மாதிரி வகைகள் வந்து இருக்குது. இந்த ஆவணம் எல்லாத்துக்கும் நீங்கள் நேரடியாக வர தேவையில்லை. இப்போ இந்த MODT பற்றி நம்ம ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். உரிமை ஆவணங்களின் ஒப்படைப்பு ஆவணம். இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த விற்பனை ஆவணம் அப்படிங்கிற செலக்ட் பண்ணனாவே இங்கே பாருங்கள், விற்பனை ஆவணம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ண அப்படின்னாவே கீழே ஒரு பாக்ஸில் வந்துருச்சு. விற்பனை ஆவணத்திற்கு தொடர்ச்சியான உரிமை வைப்பு ஆவணம் பதிவு செய்ய வேண்டும். இந்த ஆப்ஷன், அதாவது ஒரு சொத்து நீங்கள் சேல் டீட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண போகிறீங்க, பதிவு பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த சொத்து வாங்கிறதுக்கு நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்குறீங்க அல்லது கடன் வாங்குறீங்க, அடமானம் வைக்கிறீங்க. அந்த 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 ப்ராப்பர்ட்டிக்கான அந்த டீடை வந்து நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அப்ளை வந்து பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் ரெடி கேஷாக கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ இந்த நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு யாரெல்லாம் வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு
கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மனை பிரிவில் உள்ள மனைகளின் முதல் விற்பனை நேரடியாக நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் விற்பனை அதுவும் நேரடியாக பதிவு செய்து கொள்ளலாம். அரசால் எழுதி கொடுக்கப்படும் கிரைய ஆவணம் அதுவும் நேரடியாக பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் சார் பதிவு அலுவலகத்துக்கு போக தேவையில்லை. ஸோ அந்த சொத்தை வாங்குறவங்க விற்கிறவங்க அவங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக்கின் அடிப்படையில் வெரிஃபிகேஷன் அடிப்படையில் உங்களுக்கு அதை பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் அந்த கலர் இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கலர் ஆவணப்பதிவு டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கான டைம்லைன் கொடுத்துருப்பாங்க. 60 நாட்களுக்குள்ளார உங்களுடைய லாகின் கிரெடென்ஷியல்ஸில் போயிட்டு நீங்கள் அதை டவுன்லோட் வந்து பண்ணிக்கணும். சேல் டீடை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும், பத்திரத்தை டவுன்லோட் பண்ணிக்கணும். 60 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நகல் காப்பி, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 60 நாட்களுக்குள்ளார டவுன்லோட் பண்ணிட்டு கரெக்டான சைஸில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆதார் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது எதனா டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கணும். ஏன்னா நாங்கள் அப்படி தான் ஃபேஸ் பண்ணோம் ஒரு இஷ்யூ. ஆதார் வெரிஃபிகேஷன்லாம் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆவணப்பதிவுன்னு வந்து கரெக்ஷன் பண்ணணும். பட் அது எங்களால் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு கேட்கும்போது ஆதார் வெரிஃபிகேஷன் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் முன்னாடியே நீங்கள் எதாக இருந்தாலும் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஆதார் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டீங்க, விற்கிறவர் வாங்குறவனுடைய ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே கரெக்ஷன் பண்ண முடியாது. அதை செக் பண்ணி பார்த்துட்டு சார் பதிவாளர் உங்களுக்கு வந்து ரிட்டன் பேக் அனுப்புகிறாங்க, இதில் வந்து பிழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் பேக் அனுப்புனா மட்டும்தான் நீங்கள் அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து கொடுத்து மறுபடியும் 30 நாட்களுக்குள்ளார ரிட்டன் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லினாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம்லாம் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், MODT அப்படிங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சொத்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா சொந்த காசு, அதாவது ஒரு கையில் காசு இல்லாமல் நம்ம வங்கியில் போய் கடன் வாங்கி வாங்குகிறோம் அப்படிங்கும்போது இந்த MODT நம்ம பதிவு பண்ணணும். MODT பதிவு பண்ணுறது மூலமாக அந்த சொத்து அடமானத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விவரம் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு மோசடியை தவிர்ப்பதற்காக தான் இது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒன்ஸ் அந்த கடன் எல்லாமே கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரத்து ஆவணம் நீங்கள் போய் ஃபைல் பண்ணி இந்த MODT மூலமாக கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஒரிஜினல் டீட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் வந்து MODT நடைமுறை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ அப்டேட்டை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.